வெல்கம் டு அனிமி எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் டிராகனுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் பார்க்குறான். நீங்கள் மேடன் ஆஃப் அன்ஃப்ளோட்டிங் ரைட்டிஸ்னஸ் டேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்கன்னா அந்த டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு பறக்க விட்டுக்குது. உடனே இதை பார்த்து அவன் ஹஹஹஹா யோவா, எனக்கு அப்போவே தெரியும் நீ தான் இந்த பாய்சன் கிரிப்புக்குள்ளே சம்மந்தப்பட்டிருப்பேன்னு சொல்லி. இப்போ தான் புரியுது, நீங்களும் என்னுடைய பரம எதிரி தான். அதுக்கு அந்த டேன் தான் சொல்லுது, ஓ உன்னுடைய அப்பா உன்னை எப்படி ஒழுக்கமே இல்லாமல் வளர்த்துருக்கான் பாரு, எனக்கும் உன்னுடைய அம்மா வயசு தான் ஆகுது, அதனால உன் வாயை மூடு, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படி சொல்கிறது. அது கேட்டோடனே அவன் கத்துறான், உன் வாயை மூடு, எவ்வளோ தைரியம் தான் எனக்கு நீ அம்மான்னு சொல்லுவ, கண்டிப்பாக நான்லாம் உனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேன், நீ என்னுடைய பரம எதிரி. ஹ, எவ்வளோ மோசமான குணம் வரேன் உனக்கு, எது சரி எது தப்புன்னு கூட தெரியாம காட்டா மாரி இங்கே சண்டை போட வந்துட்டியா, அப்படின்னா எனக்கு உனக்கு டீச் பண்ணுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்னி உன் மேலே வந்து நிற்குது. இவனே சரிசாக்காயிட்டு அந்த ஸ்வாட் எடுத்து ஹெவன்லி மார்ஷல் ஸ்வாட் அப்படி சொல்லி வந்து அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அதுக்கு ஒன்றே அந்த டேனு அதோடைய துணியை வச்சு அந்த ஸ்வாட் அப்படியே சுற்றிட்டு, நீ என்ன நினச்ச என்னை தொட முடியும்னு நினச்சேன்னு, உன்னால் அந்த ஹெவன்லி மார்ஷல் ஸ்வாடை வச்சு என்னை அட்டாக் பண்ண முடியுமா என்ன, நீ ரொம்பவும் வீக்காக இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஸ்வாடு அப்படியே அந்த கையோடு வந்துடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா சரி கண்டாயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம், நீ ஒன்றே அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பாம் டெக்னிக் எடுத்து வந்து அட்டாக் பண்ண வரான். ஓ நீ அப்படி சொல்கிறியா, சரி சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேனும் அதோடைய பாம் டெக்னிக் யூஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதோடைய பாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடமே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே புயலாக கிளம்புது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி வந்து இவளால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாம் டெக்னிக்கை தடுத்து நிறுத்த முடியும், இது ரொம்பவும் ஒரு பவர்ஃபுல்லான பாம் டெக்னிக் ஆச்சு, இது வேறு எனக்கே ரீகாயில் ஆகுது அப்படி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அச்சு அடியில் அவன் பறந்து போய் கீழே உயிரான். அந்த இடமே செதத்து. ஹீரோக்கு இதை பார்த்து சரியான ஷாக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலையே, இவங்களுக்கு நடுவில் எப்படி இந்த அளவுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், எது இந்த டேன் இவ்வளோ ஈஸியாக அந்த சைலண்ட் ட்ராகனை அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து பார்க்குறான் ஹீரோ. கண்டிப்பாக இந்த டேன் இவ வேற லெவலில் இருக்கா, இவ இவ்வளோ பவர்ஃபுல்னு எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான். நீ என்ன சொல்கிற, நான் தான் உன்னுடைய பரம எதிரின்னு சொல்கிறியா, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பெங்கரி அவரும் சேர்ந்து அந்த கிளானும் சேர்ந்து என்ன பரம எதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் கேட்குது. இது இது கண்டிப்பாக நான் இதோட முடிவு விட மாட்டேன், இது கண்டிப்பாக இதோட முடிவு விடக்கூடாது, எங்கள் ரிவெஞ்ச் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் யான் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல மயங்குகிறான். ஓ இது ஏற்கனவே இங்கே முடிஞ்சிச்சு போல, ஏன்னா நீ ஏற்கனவே பாய்சனால் அஃபெக்ட் ஆகிருக்க போல, இப்போ தான் புரியுது இந்த சண்டை ஆரம்பத்திலே டிசைட் ஆகிடுச்சு இப்படி தான் முடியும் சொல்லி அப்படி சொல்லுது. நான் அப்பவே உன்னை இங்கேருந்து போக சொன்னேன், ஆனால் நீ இவ்வளோ ஸ்டப்பண்டாக இருக்கியா, நீ வேற இல்லாமல் இந்த சைலண்ட் ட்ராகன் அவன் ஃபாலோ ஆனதுக்கும் இதே ஒரு காரணமாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குது. ஹீரோவை பார்த்தா ஹீரோ ஏற்கனவே அங்கே மயக்கம் போட்டு வைந்துக்கிறான். என்ன இவன் ஏற்கனவே வாங்கிட்டானா, சரி தி பாய்சன் கிரிப்பிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து என்னமோ யோசிச்சுனுக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் நிற்கிறத பார்த்து தான் சரியான ஷாக் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜம்ப் பண்ண வேகத்துக்கு அந்த தரையெல்லாம் பழகுது. ஹோ பரவாயில்லையே, நீ ஒரு வழியா அந்த ரீலமுக்கு ரீல்ஸ் ஆகிட்ட போல, உன்னுடைய லீத்தல் கீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்டு நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேன் கேட்குது. ஜேகல் மெங், அதுதான் என்னுடைய பேர். நாங்கள் கஷ்டப்பட்டு போட்ட பிளான்னால நீ இங்கே வரமாட்டேன்னு நினச்ச, பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு எனக்காக இந்த மாதிரி ட்ராப் வைக்கும்போது நான் வராமல் இருந்தால் எப்படி, அதனால தான் வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் சொல்லுது. என்ன அப்படின்னா நீ அந்த பாய்சன் கிரிப்பிள்கோசம் வரலையா, கண்டிப்பாக கிடையாது, நான் ஏன் அவனுக்கோசம் வர போகிறேன், நான் இப்போது இங்கே வந்தது அந்த பெங்கரியோட பிளட் லைன் கோசம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் பார்க்குறான், என்ன இவன் எதுக்கு இங்கே வந்தான் பாய்சன் ட்ராகன், ஒருவேளை இவனுடைய லவ்வர் அந்த ஜெகல்யானுக்கோசம் ரிவெஞ்ச் எடுக்க வந்தானா என்ன, சே இப்போ என்னால் கண்டிப்பாக இவ்வளோ சேவ் பண்ண முடியாது இவகிட்ட இருந்து, நீ நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு எதிராகவே ஃபைட் பண்ண வந்திருப்ப, அதுவும் இந்த கிரவுண்டில், கண்டிப்பாக நான் உன்னை உயிரோட மாட்டேன், உன்னுடைய அரகன்ஸுக்கு நான் பதில் சொல்ல வைப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போது அதோடைய பவரை காட்டுது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு யோகா உன்னுடைய அரகன்ஸுக்கு எல்லையே இல்லை, கண்டிப்பாக நான் உன்னை அட்டாக் பண்ணி உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு ஸ்லாஷ் ஒன்று விட்றான். அந்த ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடம் எல்லாம் அப்படியே வெச்சு சதறிச்சுன்னு போகுது. அதுலேருந்து இவன் டேச் பண்ணிட்டு
எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அட்டாக் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாக்கு. அந்த அட்டாக்ல அந்த பில்டிங் எல்லாம் அப்படியே செதறுது. இவன் உடனே அதில் டான்ஸ் ஆயிட்டு இவ்வளோ தானே உன் அட்டாக்கு அப்படி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவளுடைய துணியெல்லாம் வந்து இவனை சூழுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு பார்த்துன்னுக்குறான். உன்ன மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் வந்தது இதுமாரி ஃபீல்டுக்குள்ளே இறங்கி சண்டை போடுறதுக்கு. பேட்டில் ஃபீல்ட்னா சும்மா நினச்சியா? ஜேகல் மியாங் உன்னையும் சேர்த்து உன்னை மொத்தக்கெல்லாம் நான் க்ரஷ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை மம்மி மாரி சுற்றி வச்சிடுச்சு. நான் உன்னை கண்டிப்பாக க்ரஷ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை வச்சு ரொம்ப இறுக்கமாக பிடிக்குது. ஆனால் அவனே பார்த்தீங்கன்னா டப்புன்னு அதுலேருந்து ஒரு பவர் யூஸ் பண்ணுறான். அந்த பவரில் அப்படியே அந்த பவரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாஷ். அந்த ஸ்லாஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே வச்சு சதறுது. என்ன சொல்கிற? நான் உனக்கு மேட்சே இல்லையா? இந்த ஜேகல் கிளானை நீ க்ரஷ் பண்ணுவியா? ஹா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இன்னமும் ஜேகல் கிளான் பழைய மாதிரி நினச்சிட்டு இருக்கியா? அவங்க எப்போவே உங்களை ஓவர்டேக் பண்ணி போயாச்சு. உங்களுடைய டேன் ஃபேமிலி அது ஃபுல்லாக அனிகிலேட் ஆகிட்டதுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை மாறிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா டேன் ஃபேமிலி சொல்கிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோடைய பேர் வந்து டேன் ரைக்குங்யாங். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யோகோன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த பொண்ணை டேன்னே சொல்லிக்கலாம். இனிமேல் எந்த இடம் வந்தாலும் சரி. உன்னுடைய அரகன்ஸுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்ல வைப்பேன். நீ என்ன நினைக்கிற? இந்த ஜேகல் கிளானோட செகண்ட் இன் கமாண்ட் இது எல்லாத்துக்கும் எங்களுடைய ஃபேமிலி தான் காரணம் சொல்கிறேன் என்ன? எங்கள் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் கேட்குது. ஓ, கண்டிப்பாக எனக்கு தெரியும். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நீங்கள் தானே உங்களுடைய பேராசனால இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு சரி காண்டாகுது. லார்டு பெங்கரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை சூஸ் பண்ணார். ஆனாலும் நீ அவளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உன்னுடைய பேராசனால இதுமாரி போயிட்ட. அதனால் அவர் நீதியை தன் கையில் எடுத்து அவருக்கு பிடிச்ச ஒன்றை உங்களுடைய கிளானை அவர் நீதி கசம் தண்டிச்சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான். அது வேற இல்லாமல் நீ இருந்தும் லெசர் செக்டரில் போய் சேர்ந்துட்ட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான். இதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு சரி காண்டாயிட்டு உன்னுடைய வாயை மூடுறா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ உன்ன மாரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் எடுத்து எங்கள் மேலே வைப்ப. கண்டிப்பாக இந்த இடத்துல நான் உன்னை உயிரோட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் பவரை காட்டுது. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படி சொல்லி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் எதையோ பார்க்குறானுங்க. பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவுலேருந்து கரெக்டாக வானத்துலேருந்து ஒருத்தன் கீழே டொமார்னு குதிக்கிறான். என்ன பண்ணுறது? நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க போல். நான் இமேஜின் பண்ணதை விட நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. நான் நான் வேணா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அவங்க எல்லாரும் தான் நின்றுட்டுருக்காங்க. புதுசாக வந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த வேங்கும் அவங்க கூட தான் சென்டரில் நின்றுட்டுருக்கான். அந்த ஜெகல் கிளான் லீடர் தான் கேட்குறான். ஹேய் வேங், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ அந்த வெங்கரி கூட இருந்தவன் தானே, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம கோவமாக கேட்குறான். நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேனா? நான் உங்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் நான் ஏதோ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கு தான். ஸோ அதனால் நான் உங்கள் பக்கம் இருந்தால் உங்களுக்கு நான் ஓரளவுக்காவது உதவி செய்வேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்க் கேட்குறான். உடனே இதை கேட்டோடனே அவன் சரி காண்டாயி கத்துறான். உன்ன மாரி ஒரு ஆள் எப்படி இதுமாரியெல்லாம் பண்ண தோணுது? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லா விஷயம் செய்வோம் இந்த மிஷினில். நீ ஜஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு கையை குத்துட்டு கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக நினச்சியா என்ன? உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது, இங்கேருந்து ஓடிடுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இதை கேட்டவொடனே டப்புன்னு வேங்கு, என்ன? நான் உங்ககிட்ட பேசலையே. நான் நான் பேசிகிட்டு இருக்கிறது ஏதோ என் பின்னாடி இருக்காங்களே அவங்க கிட்ட தான், தி மெய்டன் அவங்க கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படி சொல்கிறான். உடனே இதை கேட்டவொடனே டப்புன்னு அந்த டேனோ, எனக்கு ஒன்றும் உன் உதவியெல்லாம் தேவையே கிடையாது. உதவி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமோ கிடையாது, இங்கேருந்து ஓடிடுறா அப்படின்னு வந்து பார்த்தா அந்த டேனு செம காண்டா சொல்லுது. இதை கேட்டவொடனே அவன் வேங்கு, என்ன நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆனால் உங்களால் இந்த சண்டையை சீக்கிரமாக முடிக்க முடியுமா? ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட் பண்ண இந்த ஜெகா கிளானுடைய ஃபோர்ஸு அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சஃபர் பண்ண வேண்டியிருக்குமே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, உடனே நான் அதை உங்களுக்கு சொல்லவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேங்கு டேனை பார்த்து பேசினுக்கிறான். உடனே இதெல்லாம் கேட்ட அவன் சரி காண்டாயிட்டு, ஹே பிராஸ்டட், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதுமாரி அந்த ஈவில் செக்டான லெசர் செக்ட் கூட போய் சேருவ? கொஞ்சம் கூட உனக்கு மூலியே இல்லையா? எப்படி நீ துரோகம் பண்ணலாம் இந்த முறிமலைன்ஸுக்கு அடி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்தினுக்கிறான். உடனே இதை கேட்டோடனே அந்த மேங்கம், என்ன நான் துரோகம் பண்ணனா? முதல்ல அந்த பெங்கரி தான் எனக்கு துரோகம் பண்ணான். ஸோ அதனால தான் நான் ரிட்டனுக்கு இப்போ அவனுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இதில் வேற ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்னுடைய ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை எடுக்கிறான் அப்படிங்கிறப்போ அவனுடைய ப்ரீஷியஸான ஒரு விஷயத்த கொடுத்து தானே ஆகணும்.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கு பாய்சன் ட்ராகனை கையில் எடுத்து வச்சுன்னு சிரிச்சுன்னுக்கிறான் கொடூரமா. ஹேய் கவர்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? பாய்சன் ட்ராகனை ஆஸ்ட்ரேலியா எடுத்து வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா என்ன? என்ன உங்களுக்கு உங்களுடைய மருமக மீது அவ்வளோவா அக்கறை இல்லவே இல்லை போல. நீங்கள் என்ன இவனை இக்னோர் பண்ண போறீங்களா என்ன? மோரோவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இவன் தான் லாங் ஷார்ட் செக்டோடைய லீடருடைய பெஸ்ட் டிசப்பிள் அப்படின்னு வந்து பற்றி நான் சொல்கிறான். இதை கேட்டோடனே அவன், சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆர்மியை அதை பின்னாடி வாங்கிக்கோங்க, அதை முன்னாடி வருவானா சொல்லுங்க, இங்கே எடுத்துகிட்டு வருவானா சொல்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லின்னுக்கிறான். அண்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சைலண்ட் ட்ராகன் என்னுடைய கைக்குள்ளே தான் இருக்கிறான். நான் நினச்சானா இவனை இப்போவே இந்த இடத்துல ஈஸியாக போட்டு தள்ள முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, சீக்கிரமாக இந்த வேலையை செய்யுங்க அப்படி சொல்லி வந்துட்டு அவன் வில்லத்தனமாக சொல்லுகிறான். இதை கேட்டோடனே அந்த டேனுக்கெல்லாம் சரியான ஷாக்கு. யாரா இவன் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவெல்லாம் இந்த நேரத்தில் கொடுக்குறானே அப்படி சொல்லி வந்துட்டா சரி ஷாக்காக பார்க்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா செம வெறியாக பார்த்துன்னுக்குறான். இவன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லைடா அப்படி சொல்லி. என்ன நீங்கள்லாம் சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? அப்படின்னு அவன் சிரிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹீரோ வேகமாக வந்து அவனுடைய காலிலேயே ஒரே குத்து. அவன் குத்தந்து அவன் பார்த்தோன்னே நான் நான் என் மைண்டை இந்த மாதிரி ஒரு அட்டாக்கில் தான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இழந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் அதே மாரியா அப்படி வந்து பார்த்தா அந்த வேங்க அந்த குத்து வாங்கிட்டு சொல்லுங்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு என்ன நான் ஒருவே குத்திட்டு நினச்சானா இது எப்படி இம்பாசிபிள் ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோ சீரியஸாக காய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேங்க தான். எப்படி இருக்க தம்பி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜென் ஜக்கியாங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபுல் ஈவல் தனத்தையும் அவன் மூஞ்சில காட்டுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சீரியஸாக்கு, நீ 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 இன்னும் உயிரோடு இருக்கியா? எப்படி? நான் தானே உன்னை என் கையால் உனக்கு விஷத்தை கொடுத்தேன், ஆனால் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோக்கு சமஷாக்கு. ஆமாம்ப்பா ஆமாம், ஆனால் நான் சாகவே இல்லையே. உண்மையை சொன்னப்போனா நான் அன்றைக்கே செத்துருக்க வேண்டியது. பட் ஆனால் நான் சாகலை. நீ கொடுத்த அந்த விஷம் என் உடம்புக்குள்ளே போய் என்னை என்னென்னலாம் பண்ணிச்சு தெரியுமா? என் உடம்புல இருக்கிற எலும்புங்கெல்லாம் அப்படியே நொறுங்குற போல இருந்தது. என் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான ஊசியை வச்சு தொடர்ந்து குத்துறா போல இருந்தது. என்னால் சுத்தமாக முடியல. என் உடம்பு அப்படியே உருகி ஊத்துறா போல இருந்தது. பட் இருந்தாலும் நான் வாழணும்னு நினச்சேன். நான் ஏன் வாழணும்னு நினச்சேன் தெரியுமா? உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு மட்டும் தான். நீ இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஸோ அதனால தான் நான் உயிரோட வாழணும்னு நினச்சேன். அந்த பாய்சனை என் உடம்புக்குள்ளேருந்து போகிற வரைக்கும் அந்த மொத்த வலியும் நான் பொறுத்துக்கினேன். அது என்னுடைய ஃபிசிக்கல் பெயினாக இருந்தாலும் சரி, என் மென்டல் பெயினாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கினேன். இப்போ அதனால தான் முன்னாடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடூரத்தனமாக சொல்லுங்கிறான். உனக்கு தெரியுமா, அதனால தான் நான் இவ்வளோ நாளாக மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த உலகத்தில். எல்லாரும் நீ செத்துட்டு நினைக்கும் போது நான் மட்டும் நீ வருவ சொல்லி இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன். நீ அந்த குகைக்குள்ளே மாட்டிட்டு இருந்த போதிலும் வருஷம் நான் உன்னை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே உனக்கொசம் தான். உன்னை என் கையால் சாவடிக்கணும் அப்படிங்கிறதுக்கொசம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கு வில்லத்தனமாக சொல்லுங்கிறான். அண்டு நீ அந்த பாய்சன் செக்டை அழிக்கும் போதும் நான் தான் கூட இருந்தேன். அந்த மக்கள் எல்லாம் சாகும் போதும் நான் தான் கூட இருந்தேன். எப்படி இருந்தது உனக்கு அப்படின்னு வந்து பற்றி நான் வில்லத்தனமாக கேட்குறான். இதை கேட்ட ஹீரோ, அப்படின்னா நீ தானே அவன் அந்த மாஸ்டர் மைண்டு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள், அது நீ தானா அப்படின்னு வந்து பற்றி கேட்குறான். இதை கேட்ட நீ அவன் கரெக்டாக சொல்கிறியே, அது அது கண்டிப்பாக நான் தான் அப்படி சொல்லி வந்து பற்றி அவனுடைய பியூர் வில்லத்தனத்தோட ஒரு சிரிப்பு ஒன்று போடுறான் பாருங்க. அப்பா இப்போ உனக்கு எப்படி இருக்குது? என்னுடைய கையாலே தான் ஊர் மக்கள் எல்லாம் செத்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ நீ இங்க இடத்துல வந்து நிற்கிறதுக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? என்னுடைய கைக்குள்ள ஏதோ பொம்மையா விளையாடுற போல ஒன்று வச்சு விளையாடி இருந்தேன். இது உனக்கு எப்படி இருக்கு? இது உனக்கு ஒச்சக்கட்ட விரத்தியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை உடஞ்சு போய் வைக்கிறதுக்கு இது உனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு? எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கா? கண்டிப்பாக ஷாக்காக தானே இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளானை போட்டுருக்கேனே நான். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வில்லத்தனத்தை பியூர் ஈவில் அவன் காட்டுறான் வெளில. இதை பார்த்தோன்னே அந்த டேனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. இவன்லாம் அப்படியே முழி பெதிங்க போய் பார்க்குறான் இந்த ஜெகாக்கானுடைய லீடரு. நீ இன்னும் சஃபர் ஆகணும், நீ இன்னும் சஃபர் ஆகு, நீ விரக்தியில் போய் மூழ்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பியூர் வில்லத்தோட சிரிச்சுன்னுக்கிறான். அப்படியே அவன் சிரிச்சுனே இருக்கும்போது சடனாக ஹீரோ அவன் கையில் வச்சுருந்த அந்த பாய்சன் நெட்டில் வச்சு அவனுடைய இடுப்புலேயே ஒரே குத்து. இப்போ தான் எனக்கு ரிலீவாக இருக்குது. எங்கே நீ என் கண் முன்னாடி சாகாமல் போயிடுவியோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ என் கண் முன்னாடியே சாக போகிற, மறுபடியும் என் கையால் சாக்க போகிற.
நீ போன தடவை உயிரோட வந்த மாதிரி இந்த தடவைலாம் உயிரோட வரவே முடியாது. நான் ஒரு சிங்கிள் பர்சனை கூட கண்டிப்பா வாழ விடவே மாட்டேன். நீ செத்தே ஆகணும்டா அப்படி சொல்லி வந்து பார்த்தோன்னா ஹீரோ அவனுடைய குத்திட்டான் அவனுடைய பாய்சன் நெல்லை வச்சு. நீ நீ உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி சொல்லி வந்து பார்த்தோன்னா அவனை ஒரே உதை உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இது மாதிரி பண்ணுவிடா அப்படி சொல்லி வச்ச உதையில அவன் பறந்து போய் கீழே டேன் பக்கத்தில் போயிடான். அவனுடைய பாடி அது ஃபுல்லாகவே டேமேஜில் இருக்குது. உன்னால் இன்டர்னல் எனர்ஜி உன்னுடைய பாடி மூவ்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. உன்னால் உன் விரல கூட நவுத்த முடியாது. ஆனால் நீ என்னை குத்திக்கிற எந்த மாதிரியான உனக்கு பழி வாங்குற தலைமை இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தா அவன் நினச்சினுக்கிறான். பட் ஸோ என்னத்தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போ? நான் இதெல்லாமே பண்ணது அவன் விரக்திக்குள்ளே போவான் தானே. ஆனால் எப்படி அவனால் விரக்திக்குள்ளே போகாமல் என்னையும் அட்டாக் பண்ண முடியுது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏன்னா நான் இத்தனை நாளாக பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. அவன் சஃபர் ஆகணும் தானே அப்படின்னு வந்து பார்த்தா வச்சுக்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுக்கிறான். அந்த நீடரெல்லாம் பிடுங்கி கீழே தூக்கி போட்டு அவன் சஃபர் ஆகணும்னா அதுக்கு நான் இந்த விஷயத்த ஏன் பண்ணாமல் போனேன். இதெல்லாமே என்னோட தப்பு தான். அவன் ஏற்கனவே டார்க்னஸ்ல இருந்துக்கிறான். ஸோ அவனை பிடிச்சி மறுபடியும் நான் டார்க்னஸ்குள்ளே தள்ளினா அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அவனுக்கு எதுவுமே இருக்காது. எந்த ஒரு ஃபீலுமே இருக்காதே. அதுக்கு நான் அவனுக்கு ஒரு லைட்டை கொண்டு வரணும். அந்த லைட்டை அவன் கண்ணில் காட்டணும். அவனுக்கு ஒரு ஹோப்பை கொண்டு வரணும். அவனுக்கு அந்த ஹோப்பை கடிச்சு இதுதான் என் உலகம் இதுதான் என் எல்லாம் அப்படின்னு அவன் ஹோப்போடு இருக்கும்போது அந்த இடத்துல அவனுடைய உலகத்தை நான் அழிச்சு மொத்தத்தையும் டிஸப்பியர் பண்ணணும். இதை இதை நான் எப்படா மறந்தேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறான். அவனை கொடூரமாக அப்படியே அந்த இடம் ஃபுல்லாகவே அவனுடைய சவுண்டு மட்டும் தான் எக்கோவாக கேட்டுனுக்குது அவனுடைய சிரிப்பு சத்தம். சரி இப்போ என்னுடைய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் சைலண்ட் ட்ராகனை என்னோட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்டன் ஆஃப் டேன் கிட்ட சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த டேனோ ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னுடைய வழியில் குறுக்கிடாத அப்படின்னு வந்து டேன் கத்துது. நோ 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 முதல்ல நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படி சொல்லி பார்த்தா அவனை ஒரே உதை அவனுடைய வயிற்றுலேயே. உடனே இதை பார்த்தோன்னே அவன் சரியான காண்டாகி கத்துறான். ஜெகக்குள்ள நின்றுட்டு டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க எதுக்கிட்ட அவன் நடிக்கிற அப்படி சொல்லி. இந்த சைலண்ட் ட்ராகன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பொசிஷன்லேயும் இருக்கிறான். அது வேறு இல்லாமல் இப்போ இவன் ஒரு பாய்சனால் அஃபெக்ட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த நேரத்தில் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரே ஆள் நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஸோ நான் இவனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசம் இவனை பாரோ பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் நம்பவே முடியாது. நீ ஒழுங்காக அவனை விட்டுட்டு போ. அந்த பெங்கரிக்கல் அவனுடைய லாஸ்ட் பெட் லைன் இவன் தான். நான் கண்டிப்பாக இவனை உன்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன் அப்படி சொல்லி இருந்தால் டேனு அதோடைய ஃபுல் ஈவில்தனத்தோட அது யாராவது வெளியே விடுது. உடனே இவன் மைடன் உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு எனக்கு புரியுது. நீங்கள் வந்து இவனை உயிரோடு வச்சுட்டு இருந்து அப்போ தானே உங்களால் அந்த பெங்கரியை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் இவனை சாகடிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் வேணா நீங்கள் இவனுக்கு பதிலாக அதோக்கிறானே அந்த பாய்சன் கிங் அவனை வச்சுங்க. நான் அவனுக்கு பதிலாக இவனை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு அந்த பாய்சன் கிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜென் ஜோக்கியா அவன் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அதனால் என்னுடைய வீக்னஸை நான் உங்ககிட்ட குத்துட்டு போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த எடுத்துட்டு கிளம்புறான். இவன் பார்த்தா சரி காண்டா வரான். என்ன ஒரு வெக்கக்கேடு நீ எப்படி இது மாதிரிலாம் பண்ணலாம்? உங்க இஷ்டப்படி விடுவேன் நான் நினச்சேன் என்ன கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கண்டா அப்படி சொல்லி வந்து கத்தினுக்கிறான். நீ என்ன பின்தொடர்ந்து வந்தாலோ அப்படி இல்லைனா நான் வரவையில் குறுக்க வந்தாலோ கண்டிப்பாக இந்த சைலண்ட் ட்ராகனை நான் அப்படியே கூட்டிகிட்டு போக மாட்டேன். இவனை சாவடிக்கிறதுக்கும் நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். அதனால் நீ இந்த இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ அவனை காப்பாற்ற நினச்சி நீ என்னை பிடிக்கிறதுக்கு வந்தனா கண்டிப்பாக நான் அவனை சாவடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவன் செத்துட்டான்னு என்னை கேட்கக்கூடாது. அது வேற இல்லாமல் இவன் செத்ததுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தந்தா கண்டிப்பாக நீ என்னை தொட்டி வரலாம். இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு இதில் சம்மதமாக என்ன? நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தாலும் தெரியுது. கண்டிப்பாக நீ இதில் சம்மதம் சொல்கிறதான் தெரிஞ்சு அதனால் நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன். இவனை கூட்டிகிட்டு போய் இந்த ட்ராகனை நான் க்யூர் பண்ணுறேன். அண்டு ஜேகல் கிளான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்களும் இந்த மெய்டனும் எப்படி வேணால் சண்டை போட்டுங்க அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் அந்த வெலமஸ் பாய்சன் கிங்க்கு பதிலாக தான் நான் இவனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இவன் பர்ஃபெக்டான கண்டிஷனில் வரும்போது நான் இவனை கொடுத்துட்டு என்னுடைய வெனமஸ் பாய்சன் கிங்கை நான் உங்ககிட்டேருந்து எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்க சொல்லுங்கிறான். சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல பேச எந்த ஒரு விருப்பமும் இல்லைனா நான் இந்த இடத்துட்டு கிளம்புறேன். ஏன்னா பேசுறதுக்கு டாப்பிக்கே இல்லையே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கிளம்புறான். நீங்கள் நல்லா சண்டை போடுங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் இந்த இடத்துட்டு கிளம்புறேன் அப்படி சொல்கிறான். உடனே அவன் கிளம்பிட்டோன்னையும் இந்த ஜெகாக்களோட லீட்ரு உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம்? நீ எதுக்கு 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க அப்படி கேட்குறான். இதை கேட்டோடனே அந்த மெய்டனு எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவன் யாருன்னே தெரில. அவன் பாட்டுன்னு வரான் அவன் பாட்டுன்னு போகிறான். அவன் இஷ்டப்படி மட்டும் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்டன் சொல்லுது. அது பரவாயில்ல. சைலண்ட் ட்ராகன் அவன் கடத்தப்பட்டதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய எய்ம் ஃபுல்லாகவே உன்னை கண்ட்ரோல் பண்ணி உன்னை
சாவடிக்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா உன்னை நான் தப்பிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு பத்தி அவன் ரெடி ஆகுறான். அந்த பெங்கரியோட ஸ்டூடெண்ட் கோவன் பெங்கரி இங்க இல்லாததுனால நான் இங்க இருக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோடைய ஃபுல் கில்லிங்னுட்டு ஆறாவை ஃபார்ம் பண்ணி விட்டுனுக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னலா தெரிக்குது. இதுதான் ஜேடு கேவரின் 9 இலுமினேஷன் அண்டு 5 தண்டர் தாவோ ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோடைய ஃபுல் ஃபார்மை வெளியிடுது. கண்டிப்பா இந்த இடத்துல ஒருத்தர் தான் உயிரோடு போக முடியும். அதனால நான் உயிரோட போறேன். உன்னை இந்த இடத்துல இன்ஸ்டன்டா சாவடிச்சுட்டு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேன் அதோடைய பியூர் வில்லத்தனத்துக்கு போகுது. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.